சார் இவ்வளோதான் சார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சாச்சு, 5ஆவது வருஷம் பிறந்தாச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சின்ன மேட்டர் சார், ஒரு சிம்பிள் மேட்டர். சென்னையில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பழமையான ஆங்கில காலத்திலே கட்டப்பட்ட ஒரு அருமையான ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக துணைவேந்தராக நியமிக்கப்படல சார். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 1.5-2 வருஷத்தில் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரம்பரியமிக்க ஒரு நிறைய பசங்க படிக்கிறாங்க, நிறைய பேர் படித்து பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சேவை செய்கிறாங்க. மிகப்பெரிய ஜாம்பான்லாம் படித்த யூனிவர்சிட்டியில் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது சார். பாருங்கள், சென்னையில் இருக்கின்ற 200 வார்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கின்ற 26 சட்டமன்றத்தில் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள். சென்னையில் இருக்கின்ற 3 பாராளுமன்றத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள். அது மட்டுமல்ல, சென்னை மேயர் இருக்கிறாங்க, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறார், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னையில் இருக்கிறாரு, அறநிலையத்துறை அமைச்சர் சென்னையில் இருக்கிறாரு. 4 அமைச்சர்கள் சீஃப் மினிஸ்டர் சேர்த்து 4 அமைச்சர்கள் இருந்த பிறகும் பாரம்பரியமிக்க ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தரை நியமிக்க முடியல சார். இது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுக்கு நீங்கள் என்ன சார் காரணம் சொல்ல போகிறீங்க? சட்டம் ஒழுங்கு சீரில்லை, ஓகேங்களா? தினம் கொலை கொள்ளைகள், ஓகேவா? விஷ சாராயம், கள்ளச்சாராயம், பாலியல் படுகொலை, துப்பாக்கி சூடு, என்கவுண்டர், இன்னலமாக நடக்குது. ஆனால் அதில் விட்டுரும். ஒரு படிக்கிறதுக்கு, ஒரு பட்டம் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாமா சார்? சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, ஒரு கான்வெகேஷன் நடத்த வேண்டாமா? ஒரு யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் நியமிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நாட்கள் ஆச்சுன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி பற்றி தமிழக மக்கள் என்ன சார் சொல்லுவாங்க? சார் உங்களை தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் சார். சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் சார். தேங்க்யூ.